ஒரு போட்டோ எடுத்து ஸ்டோரி வைக்கலாம்னு பார்த்தா இங்க பாரு மூஞ்சி ஃபுல்லா பிம்பிளா இருக்கு. இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுற? இந்த மாதிரியான போட்டோலாம் உன் போன்ல ஈஸியா எடுக்கலாம். இதுக்கு உன் முகத்துல டிம்பிள் இருந்தா என்ன பிம்பிள் இருந்தா என்ன பிரச்சனையே இல்ல. அப்படியா? அப்ப இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா நல்லா எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் போலயே. அவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல. எவ்வளவு ஈஸின்னு இப்ப பாரு. இப்போ நம்ம ரைட்டா இருக்குமா? இப்போ இந்த வானத்தை டச் பண்ணணும். இப்போ டச் பண்ணிட்டு இந்த ஸ்லைடரை அப்படி கீழே தள்ளனா நம்ம டார்க் ஆயிட்டோமா? அவ்வளவுதான். இப்போ அப்படியே நல்ல ஒரு போஸ் கொடு. டீ. எந்த ஆப்ல இந்த மாதிரி போட்டோ எடுக்க முடியும்னு சொல்லவே இல்லை. அதானே கேட்க வர. இந்த மாதிரி சூப்பரா போட்டோ எடுக்கணும்னா அதுக்கு நீ நல்லா போஸ் கொடுக்கணும். போஸ் நல்லா இருந்தா தான் போட்டோவும் சூப்பரா வரும். இது வேறயா? எனக்கு தான் போஸ் கொடுக்கவே தெரியாதே. போஸ்லாம் சப்ப மேட்ரு. நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி போட்டோ எடுக்க தனியே எந்த ஆப்பும் தேவையில்லை. நம்ம ஃபோன்லயே ஆல்ரெடி கேமரான்னு ஒரு ஆப் இருக்கும்ல, அந்த ஆப்ல இதெல்லாம் எடுத்துடலாம். இது ரொம்ப எடிட் பண்ண அவசியம் இல்லை. ஓ, இது நாள் வரைக்கும் இந்த போட்டோலாம் சூப்பரா எடிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம போட்டோ எடுத்தல அந்த மாதிரி டக்குன்னு போட்டோ எடுக்கிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா ஸ்டோரின்னு போட்டு போயிட்டே இருக்கோம். அப்படியா? அப்ப அந்த போஸ் எப்படின்னு சொல்றேன், நானும் போடுறேன். போஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதுவும் தெரிஞ்சுக்கோ. இந்த போட்டோவை நீ வெளியே எடுக்கலாம், ஒரு ரூமுக்குள்ள எடுக்கலாம், நைட்ல கூட எடுக்கலாம். புரிஞ்சிருச்சு. இந்த போட்டோவை எப்படி எடுக்கணும், எங்க எடுக்கணும், எந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்கணுன்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதானே? அதேதான். இந்த மாதிரியான போட்டோல உங்க முகம் கிளியரா தெரியாது, உங்க ஷேப் உங்க அவுட்லைன் தான் தெரியும். அதனால நீங்க போஸ்ட்ல கவனமா இருக்கும். அப்பதான் இந்த போட்டோல நீங்க தான் இருக்கீங்கன்னு கன்வே ஆகும். இப்போ சில போஸ்ட் டிப்ஸ்லாம் பார்த்துருவோம். நீங்க ஒரு சைடை திரும்பி நின்று போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸோட ஷேப் நல்லா தெரியும். அப்புறம் 2 கையும் ஹிப்பில் வச்சு போஸ்ட் பண்ணலாம், 2 கை மேலே தூக்குன மாதிரி போஸ்ட் பண்ணலாம். ஓடி வர மாதிரி ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஜம்ப் பண்ண மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படின்னா இப்போ கொடை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, கேப் யூஸ் பண்ணுறது, பாலு, வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் க்ரியேட்டிவான ஷார்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் இப்போ மேலே பார்த்த போஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூடவே நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம்ல, சுத்தம் போது நம்ம ட்ரெஸ்ஸு பார்க்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். உங்கள் ஷாலை பறக்க விட்டு கூட ஃபோட்டோ எடுக்கலாம். இன்னும் நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சில்வெட்டுங்கிறது கப்புலுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருக்கும், பார்க்க சூப்பராகவும் இருக்கும். ஆனால் என்னால் இப்போ இந்த கப்பலுக்கு போஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்ட முடியாது. வருங்காலத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கப்பல் எப்படிலாம் போஸ் கொடுக்கலாம், கப்பலில் எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டு துவம்சம் பண்ணிட விடுங்க. இப்போ நான் சில ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் என்ன படம் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சினிமாவில் ஒரு முக்கியமான ஷாட்டு, ஒரு மாசான சீனு, அப்புறம் ஒரு சில சீன்ஸ்லலாம் இந்த சில்வெட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காமிச்ச ஃபோட்டோஸில் உங்களால் என்னென்ன படம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த மாதிரியான ஃபோட்டோக்கு எந்த மாதிரியான லொக்கேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னா வெறும் பிளெயினாக சிம்பிளான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம வானத்தை தான் பேக்ரவுண்டாக சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் மேகங்கள் இருக்க மாதிரி இல்லை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம ஃபோட்டோவில் இந்த கரண்ட்டு கம்பம், இந்த கரண்ட்டு ஒயர்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிச்சு வேறு வழி இல்லை அப்படின்னா எடிட்டில் தூக்கிக்கலாம். இந்த எடிட்டிங்கை பற்றி தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரியான ஃபோட்டோக்கு நம்மளை விட நம்ம பேக்ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஷேப் மட்டும் தான் தெரிய போகுது. ஆனால் பேக்ரவுண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பேக்ரவுண்டை பக்கவாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ வானம் பார்க்க சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுவோம்ல, அது கூடவே செல்ஃபியில் சிலுவேட்டில் இந்த வானம் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டு பாருங்கள். ஏன்னா அது பார்க்க சூப்பராக இருக்கும். டே மச்சான் சூரியன் வந்துருச்சு, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தாடா. இங்கே பாருங்கள், வானம் பிரைட்டாக இருக்குது, மணி இங்கே இருக்காரா, எப்படி சூப்பரான ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்ப்போம். நீ ஒரு போஸ்ட் கொடு. டே மச்சான் இருடா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட வந்திருக்கேன்டா. ப்ராப்பர்ட்டி? என்ன ப்ராப்பர்ட்டி அது? எப்படி சூரியனை அள்ளி சாப்பிட போகிறேன். சூப்பர்ரா, கலக்குறியா? மணி இன்னும் கொஞ்சம் இப்படி வா. இப்போ மணி தெளிவாக தெரியுறாரா? இப்போ வானம் இருக்குது, நம்ம வானத்தை டச் பண்ணாலே போதும், அவ்வளோதான். இப்போ இந்த வானம் டார்க்காக இருக்கா? நமக்கு இன்னும் இந்த வானம் டார்க்காக வேணும்னா நம்ம இப்படி டச் பண்ணுறோம்ல, அப்போது பக்கத்தில் எக்ஸ்போஷர் ஸ்லைடர்னு ஒன்று வரும். அந்த ஸ்லைடரை கீழே தள்ள அப்படியே இன்னும் டார்க் ஆகிட்டே போகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வானம் டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போய் ஃபோட்டோ பாரு. காமி. டேய் சூப்பராக இருக்குடா. இந்த மாதிரி எல்லா ஃபோன்லையும் எடுக்கலாமா? எல்லா ஃபோன்லையும் எடுக்கலாம். உங்கள் ஃபோனில் கேமரா மட்டும் இருந்தாலே போதும். ஆண்ட்ராய்டு எல்லா ஃபோன்லையும் எடுக்கலாம். எல்லா ஃபோன்லையும் எடுக்கலாம். ஆனால் என் ஃபோன் எடுக்க முடியாது. உன் ஃபோன் ஆண்ட்ராய்டில் கூட எடுக்கலாம். என்ன செட்டிங்ஸ் இருந்தாலும் எடுக்க முடியாதுடா. என்ன தெரியும்? முடியாதுடா. ஏன்? ஏன்னா என் ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. சுவிட்ச் ஆஃபா? முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் ஆட்டோவில் கூட இருக்கலாம். அதனால ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. நைட்டில் நீங்கள் சிலுவேட்டு நிறைய விதத்தில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி
நிலா கூட இருந்தோம் நீங்கள் செல்ஃபி எடுத்து சிலுவேட் ட்ரை பண்ணலாம். இது வந்து முழு நிலவாக இருந்தால் ரொம்ப பெட்ரு. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு நல்ல போஸாக கொடுத்து சிலுவேட் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடும்போது நிலாவுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பாட்டெலாம் இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணால் வேறு லெவல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் நிலாவை வச்சு பிரகதீஷ்ணா இருக்கார்ல, அவருக்கு சிலுவேட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். ஆனால் என்னங்கண்ணா ஃபோட்டோ சூப்பராக இருக்கே, இது இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டு ஒரு பாட்டை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பாட்டு போட்டார் தெரியுமா? வைதிஸ் கொலவரடி அந்த பாட்டை போட்டு ஸ்டோரி போட்டிருக்காரு. என்னண்ணே இந்த பாட்டை போட்டிருக்கேன்னு கேட்டா, தம்பி நீ தானப்பா 3க்கு சம்மந்தப்பட்ட பாட்டை போட சொன்னேன் அப்படிங்கிறாரு. இவ்வளோ நேரம் வெளியே அவுட்டோரில் எப்படி சிலுவேட் எடுக்கலாம்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இன்டோரில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஜன்னலுக்கு வெளியே நல்லா வெளிச்சமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளோட ஷேப் நல்லா தெரியும். இப்போ உங்கள் ரூமில் நல்லா வெளிச்சமாக இருந்ததுன்னா அந்த லைட்ஸ் கூட ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் மேலே எந்த லைட்டும் படாது, நீங்கள் டார்க்காக இருப்பீங்க. நம்ம டார்க்காக இருந்தால் தான் சிலுவேட் நல்லா வரும். இப்போ இந்த ரூமில் நிறைய லைட்ஸ்லாம் இருக்குது, இப்போ இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறேன், அப்போ சிலுவேட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் நிறைய போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ என்னென்னா, இதே மாதிரி உங்களுக்கு ஜன்னல் இருக்கணும் அப்போ தான் இது வரும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் வீட்டு வாசப்பட்டு கூட வச்சு எடுக்கலாம். என்னென்னா, உங்கள் பின்னாடி நல்லா வெளிச்சமாக இருக்கணும், நீங்கள் இருட்டில் இருக்கணும். நீங்கள் டார்க்காக இருந்தால் சிலுவேட் வந்துடும், அவ்வளோதான். இந்த சிலுவேட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், என் முகத்தில் பிம்பிள் இருக்கா, இல்லை நான் முகம் கழுவிருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். அதுதான் இதோட பியூட்டியே. இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நம்ம டார்க்காக இருக்கணும், நம்மளோட பேக்ரவுண்ட் பிரைட்டாக இருக்கணும். அப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது என்னடா போஸ்ட் தரது, எப்படி போஸ்ட் தரது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்கும்ல, அதுக்கெலாம் ஒரு 5 பொசிஷன் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நிற்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, சாஞ்சிருக்க மாதிரி, உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி, படுத்திருக்க மாதிரி, இந்த மாதிரி பொசிஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஏகப்பட்ட போஸ்ட் ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு நம்ம தேநீர் இடைவேளையிலே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இத்துடன் தேநீர் இடைவேளையின் சிறப்பு காணொளி நிறைவடைகிறது. ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் நான் எடிசா. நிழல் போல